வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு காலைல டிஃபன் செய்யறதுக்கு குழிப்பனை செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 பத்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, கொஞ்சம் கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பருப்புலாம் செவக்கணும். கொஞ்சம் செவந்தோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்கணும் இல்லை, லைட்டாக வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வதங்கினது போதும். அந்த மாவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஃபில் பண்ண சேர்த்துட்டு அதில் இந்த வதக்கினதுலாம் போட்டுக்கலாம். மாவில் உப்பு போட்டுக்கலாம். அதனால் இப்போ உப்பு போடுவோம். அந்த கடாயிலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிக்கு அந்த குழிப்பணியாரத்துக்கு தேவையான சட்னிக்கு 2 காஞ்ச மிளகாய் 2, பூண்டு ஒரு 10-12 பல், வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அரைக்கும்போது தேங்காய் போட்டார் சட்னி. நல்லா ஆற வச்சு அரைக்கணும். குழிப்பணியார கல் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். கல்லுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. மாவு ஊற்றிக்கலாம். குழிப்பணியாரம் செவந்த உடனே ஒரு பக்கம் செவந்து திருப்பி போட்டணும். எடுத்துடலாங்க. செவந்துச்சு எடுத்துடலாம். குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதோ இட்லி மாவுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஈஸியான டிஃபன் ஸ்நாக்ஸ் இது. காலையிலேயே சாப்பிட்லாம், சாயந்தரம் டிஃபனுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.